தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் என்று திருப்பாடல் ஆசிரியரின் வார்த்தை செயல் வடிவம் பெற்றிருக்கின்றது. இறைவனை அன்பு செய்தல் மற்றும் ஏழைகளுக்கு பணி செய்தல் எனும் மேலான நோக்கோடு அமலமறை தூதுவர்கள் இறைப்பணியையும் மக்கள் பணியையும் எத்திக்கும் பறைசாற்றுகின்றது என்பது காணக்கிடக்கும் உண்மை. யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் நம் தந்தையின் குரலை கேட்டதால்
தந்தையின் பணியை என் சபையின் ஆன்மீக தூண்களான எளிமையோடும் தாராள உள்ளத்தோடும் பெருந்தன்மையோடும் செயலாற்ற குரு மாணவர்களை இறை ஆண்மையில் பயிற்சிவிக்க இறைவன் கூறிக்கொண்டிருக்கும் இவ்விடத்தில் எம்எம்ஐ அருள்வனம் இருப்பது நமக்கெல்லாம் பெருமை. என் மக்கள் அமைதி சூழ் வீடுகளிலும் பாதுகாப்பான கூடாரங்களிலும் தொல்லையற்ற தங்கும் இடங்களிலும் குடியிருப்பர் என்று இறைவாக்கினுடைய எசையாவின் வார்த்தைகளை வாழ்வாக்க எம்எம்ஐ அருள்வனம் இந்த வீட்டை அர்ச்சித்து புனிதப்படுத்த வருகை வந்திருக்கும் செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் டாக்டர் நீதிநாதன் ஆண்டகை அவர்களுக்காகவும் தன்னுடைய முழு உடனிருப்பையும் ஜெபத்தையும் காரணமாக தந்து இந்த வீட்டை கட்டி முடிப்பதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இறை பணிக்கென ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கும் எங்கள் பாசமிகு சபை நிறுவனர் தந்தை டாக்டர் ஜெய் அருள்ராஜ் அவர்களுக்காகவும் குரு மாணவர்களை உருவாக்குவதில் அக்கறை காட்டும் எம் சபை தலைவர் அருட்தந்தை ஜோசப் வில்லியம் சத்யராஜ் அவர்களையும் மற்றும் ஆலோசகர்களும் மறை மாநில தலைவர்கள் சகோதர குருக்கள் அருள் சகோதரர்கள் உடன் உழைப்பாளர்கள் என் தாய் சபையின் தலைவி சகோதரி லலிதா மற்றும் மூத்த சகோதரிகள் மறை மாநில அருள் சகோதரிகள் இன்று அனைவருக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றார்கள். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளான இன்றும் என்றும் அவரின் பேரின்பத்திற்கும் இந்த வீட்டிற்கு குருமடத்திற்கும் இந்த குருமடத்தில் வரும் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசை கிடைக்க வேண்டும் என்றும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இறைவன் நம்மோடு இருந்து நம்மை புனித பாதையில் வழிநடத்த நமக்கு புத்துணர்வையும் புத்தெழுச்சியையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்பணியில் ஜெபிப்போம். இறை அருளை நாடுவோம். நீங்கள் எல்லாம் உலகிற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள் என்று இயேசு நமக்கு கூறுகின்றார். அந்த ஒளியை ஏற்ற இப்பொழுது செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் டாக்டர் நீதிநாதன் அவர்களையும் என் பாசமிகு சபை நிறுவனர் தந்தை டாக்டர் ஜெய் அருள்ராஜ் அவர்களையும் என் சபை தலைவர் ஜோசப் வில்லியம் அவர்களையும் டிஎம்ஐ சபையின் தலைவி அருட்சகோதரி லலிதா அவர்களையும் நவசன்னியாசத்தில் இருந்து அருட்சகோதரர் ஆனந்த் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம்.
இந்த திருப்பலியை நாம் தகுதியோடு இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித திருமுழுக்கு யோவான் உன் திருமகனின் பிறப்பையும் இறப்பையும் முன்னறிவிப்பவராக இருக்க திருவுளமானீரே. அவர் உண்மைக்கும் நீதிக்கும் சாட்சியாக தம் உயிரை கொடுத்தது போல நாங்களும் படிப்பினைகளை அறிக்கையிட ஊக்கமுடன் போராடுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல், அவர்கள் முன் கலக்கமுறாது. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 17 முதல் 19 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு. நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல், அவர்கள் முன் கலக்கமுறாது. இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்கமுற செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண் சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள். எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கரத்தின் வல்லமை உணர்கின்ற நிறைவா உன் முகத்தை கலக்கினேன். பூமி படையாவும் நேசிக்கின்றேன் இறைவா. கானம் பாடும் பறவைகளை நேசிக்கின்றேன் இறைவா. அதிகாலை பனி பொழிவை நேசிக்கின்றேன் இறைவா. அழகு மலர்கள் புல்வெளிகள் நேசிக்கின்றேன் இறைவா. உன் குரல் உரைக்கின்றேன் உதயம் ஆகிறாய். உன் புகழ் உரைக்கின்றேன் உதயம் ஆகிறான். ஒன்பது பணிகின்றேன் முடிவிட சாகிறான். அழகியையும் உலகை அனைத்து காத்திடவே அன்பாகிறவே இறைவா இறைவா உயிரான இறைவா
Hallelujah. By the flag of Christ is there. Let it God, let it rise, let it faithful, let it shine, let it glory, let it honor, let it praise to the Lamb of God. Hallelujah, hallelujah, hallelujah to the Lamb. Hallelujah, hallelujah, by the flag of Christ is there. Let it God, let it rise, let it faithful, let it shine, let it glory, let it honor, let it praise to the Lamb of God. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூயமாக்கிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 17 29 முடியும். அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தான். அவன் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உன் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்பொழுது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் பொறுமையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தார். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமார்ந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேயா முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்பொழுது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தார். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினார். அவர் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினார். அவர், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றார். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போது எனக்கு கொடும் என்று கேட்டார். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. My dear fathers, brothers, and my dear sisters, this place is appropriately named as Arul Vanam. Arul means grace. Vanam means forest, woods.
or desert. Before Jesus began his ministry, his public ministry, he had what we call a desert experience. The Gospels tell us that he spent 40 days and 40 nights in prayer and fasting, preparing himself, asking God to give him the necessary grace and strength to take up his mission, to take up the ministry that God had given him. So that was the desert experience of Jesus. So you too, my dear novices, are going to have a desert experience. Not for 40 days, for a full year. Preparing yourself. You want to be missionaries. Being a missionary is not a joke. Now, one fine day, you wake up from sleep and then you decide, I'm going to be a missionary. No. It doesn't happen that way. So you have to prepare yourself. So that is why this Vanam is given to you so that you will receive grace from God, strength from God. That is precisely why I said, very appropriately named as Arul Vanam. So my dear brothers, my dear novices, அன்பான தம்பிகளே, இந்த ஒரு அருமையான வேளையில் இந்த இல்லத்திலிருந்து பயிற்சி பெற இருக்கிற, பக்குவப்பட இருக்கிற இந்த நாவிசஸ் அவர்களுக்காக நீங்கள் சிறப்பாக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் மிஷனரிஸ் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கிறார்கள். திருத்தூது பணியாளர்கள், மிஷனரிஸ். அதிலும் சிறப்பான விதத்தில் மிஷனரிஸ் ஆஃப் மேரி இம்மாக்குலேட். ஏதோ ஒரு மிஷனரியாக அல்ல, மேரி இம்மாக்குலேட் மிஷனரிஸாக அவர்கள் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை அவர்கள் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவருடைய அருள் அவர்களுக்கு தேவை, ஆண்டவருடைய ஆற்றல் அவர்களுக்கு தேவை. ஆண்டவர் அவர்களை உறுதிப்படுத்த வேண்டும், திடப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த ஓராண்டு முழுவதும் அவர்கள் பயிற்சி பெற்று பக்குவப்பட இருக்கிறார்கள். So we wish them all the very best. But we continue to pray for them. ஆண்டவருடைய அருள் அவர்களுக்கு நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே போலவே இவர்களை உருவாக்குகின்றவர்கள், ஃபார்மேட்டர்ஸ். இங்கே ஒரு ரெக்டர் இருப்பார், நாவிஸ் மாஸ்டர் இருப்பார், அதுக்கப்புறம் ஒரு உதவி செய்கிறதுக்கு ஒரு ஃபாதர், ஒரு பிரதர், சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இவர்கள் எல்லாரும் இந்த உருவாக்கும் பணியில் ஈடுபடுகிறார்கள். Formation ministry is extremely important. ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி வாழ்வில் மக்களை தயார் செய்கின்ற
விண்ணரசுக்காக தயார் செய்கின்ற அந்த உருவாக்க பணி, ஃபார்மேஷன் மினிஸ்ட்ரி அழகாக செய்தார். அவர்களுக்கு வாழ்வு இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி வாழ்ந்தால்தான் அது கிறிஸ்துவ வாழ்வு, ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்வு. நீங்கள் என்னுடைய சீடர்களாக இருக்க வேண்டும் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும். நீங்கள் அனைத்தையும் துறந்துவிட்டு, எல்லாவற்றையும் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு, உங்களுடைய சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னால் வர வேண்டும். அப்படி வந்தால் நீங்கள் என்னுடைய சீடர்கள். மற்றவர்களெல்லாம் அகலமான பாதையை தேடுவார்கள், வசதியாக எப்படி நடக்கலாம். ஆனால் என்னுடைய சீடர்கள் இடுக்கமான பாதையை தேர்ந்தெடுப்பார்கள். My disciples will always choose the narrow road. The narrow road. The road that many people don't like to take. They are afraid of taking the narrow road. But Jesus says, enter through the narrow gate. Walk through the narrow way. ஆகவே இப்படித்தான் தன்னுடைய சீடர்கள் இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் தெளிவாக மக்களுக்கு சொல்லுகிறார். எப்படி வாழ்வது, வாழ வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு இப்படி வாழுங்கள் என்று அவர் சொல்லி கொடுக்கின்றார். அதுதான் உருவாக்க பணி. அவருடைய வாழ்வின் பெரும்பகுதி இந்த போதிக்கும் பணியில செலவிடப்படுகிறது. proclaiming the message of the kingdom and preparing the people for the kingdom. அதற்காகத்தான் ஆண்டவர் பல மணிகள் செலவிட்டார், பல நாட்கள், பல மாதங்கள் மக்களோடு செலவிடுகின்றார். ஆகவே நீங்களும் அப்படி பயிற்சி பெற வேண்டும். நீங்கள் திருத்தூது பணியாளர்களாக உங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிற அந்த பாதையில் நீங்கள் நடந்து செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு இன்றைக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. எனவே இன்றைக்கு இங்கே நாம் புனிதப்படுத்தி திறந்து வைக்கின்ற இந்த புதிய இல்லம் உங்களை நல்ல அர்ப்பண உணர்வுள்ள மிஷனரிகளாக மாற்ற வேண்டும் என்று நான் ஆசிக்கின்றேன், உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுக்கான என்னுடைய ஜபமும் வேண்டுதலும் அதுதான். நிச்சயமாக இங்கே இருக்கிற அருட்தந்தையர்கள், நம்முடைய அருட்தந்தை ஜே அருள்ராஜ், எம்எம்ஐ சுப்பீரியர் ஜெனரல், டிஎம்ஐ சுப்பீரியர் ஜெனரல், அவர்கள் எல்லோருடைய வேண்டுதலும் அதுதான். நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படித்து பயிற்சி பெற்று பக்குவப்பட்டு தங்களையே மிஷனரிஸாக, திருத்தூது பணியாளர்களாக, அவர்கள் அர்ப்பண உணர்வுள்ள, ஆர்வம் உள்ள, தங்களையே இந்த பணிக்காக முழுமையாக கொடுக்கின்ற பணியாளர்களாக உருவாக வேண்டும் என்பதுதான் அவர்கள் எல்லோருடைய ஆசை, அவர்கள் எல்லோருடைய வேண்டுகோள். இந்த அருமையான நாளில் ஒரே ஒரு சிந்தனையை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்க விழைகின்றேன். நம்முடைய திருத்தந்தை அவர்கள் எப்பொழுது குருக்களையும் துறவரத்தாரையும் குரு மாணவர்களையும் சந்திக்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு கூறுகிற ஒரு கருத்தை நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். Whenever the Holy Father meets bishops, priests,
religious or seminarians, invariably, his exhortation to them is this: my dear brothers, my dear priests, my dear sisters, my dear seminarians, let your life be centered on Christ. So the novices, take note of this. So this whole year, you will be trying to make Jesus the center of your life. Then you may ask, what is the new thing here? Of course, Jesus is the center of our life. No? Every time we sing, இல்லை பாட்டெல்லாம் நம்ம பாடுறோம், அழகாக பாடுறோம். இயேசுவே எல்லாம் நீ எனக்கு எல்லாம், நீயே என் சொந்தம், இன்னும் அருமையான வார்த்தையெல்லாம் போட்டு பாட்டு பாடுறோம். பட் அதெல்லாம் உண்மையா இல்லை வெறும் பாட்டுக்காக தான் பாடுறோமா? அதுதான் பாடுறோம். Sometimes it appears that all these hymns, beautiful hymns, remain only hymns, songs. They are not translated into our lives. ஆண்டவர் இயேசுவே, நீதான் என்னுடைய வாழ்வின் மையம், நீதான் என்னுடைய சொந்தம், உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். நாம் சொல்லிக்கிட்டே பக்கத்தில் 10-15 பேர் வச்சுருக்கிறோம். நாம் யார் பண்ணால் அவங்க நமக்கு க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ். அவங்க இப்போ இதயத்தை திறந்து காட்டுப்பாங்க யார் இருக்கிறாங்கன்னு, அங்கே ஏசு இருப்பாரான்றது சந்தேகம்தான். நம்ம இதயத்தை திறந்து நம்ம பார்த்தோம்னா ஏசு இருப்பாரா அப்படின்றது சந்தேகம். அனுமான் சொன்னாராங்க, என் இதயத்தை பொழந்து பாருங்க, அங்கே ராமர் இருப்பார் அப்படின்னாலாம். அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியுமா யாராவது? பிஷப் சும்மா எதாவது உளராதிங்க, இந்த பொழந்து பாருங்க என் இதயத்தை, அங்கே ஏசு தான் இருப்பார் சொல்கிறீங்களா? வேறு யாராக இருக்கிறாங்க அங்கே? வேறு யாராக இருக்காங்க? அல்ல வேறு எதுவும் இருக்குது அங்கே? பணம், பதவி, பெருமை, நிறைய அங்கே இருக்குது. இயேசுக்கு சில நேரத்தில் எதாவது போனால் போட்டுன்னு ஒரு வாரத்தில் இடம் கொடுத்து அங்கே வச்சிருக்கிறோம். பட் த ஹோலி ஃபாதர் சேஸ் கிரைஸ்ட் மஸ்ட் பிகம் த சென்டர் ஆஃப் யுவர் லைஃப். So if Christ doesn't become the center of your life, then your life as a priest, as a religious, as a seminarian is utterly useless. You're totally meaningless. Your ministry as a priest, as a religious, will be irrelevant. Nobody will accept you. நிறைய செய்யலாம், நீங்கள் நிறைய செய்யலாம். ஆனால் இப்போ ஆண்டவர் இயேசு உங்களுடைய வாழ்க்கையின் மையமாக இல்லைன்னா அவங்களுக்கு உடனே தெரியும், இவர் யாருப்பா, அவர் ஒரு டூப்புப்பா அப்படின்றான் சொல்லிடுவான், மக்கள் சொல்லிடுவாங்க. இல்லைன்னா இப்போ இன்றைக்கி வேறு வார்த்தை வச்சுக்கிறான் நிறைய பேர். என்ன அவர் என்னப்பா, அவர் ஒரு டுபாக்கு ஒருப்பா அவர் சொல்லிடுறான், ஈஸியாக சொல்லிடுறான். ஸோ மை டியர் பிரதர்ஸ், இதை இன்றைக்கு ஞாபகத்தில் வச்சுங்க. எப்பவுமே ஆண்டவர் இயேசு உங்களுடைய வாழ்க்கையின் மையமாக இருக்கட்டும். ஆண்டவர் இயேசு என்னுடைய வாழ்வின் மையமாக இருக்கட்டும்னா என்ன செய்யணும்? நம்ம ஒன்றும் பெருசாக செய்வானா, ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் இன் ப்ரேயர், அவ்வளோ. ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் இன் ப்ரேயர். கஷ்டமாக இருக்கும் சில நேரத்தில், உங்கள் கோயிலில் உட்காந்துட்டு கஷ்டமாக இருக்கும். எனக்கு கூட வேறு எங்கெங்கேயோ போகும் நம்ம ஞாபகம்லாம். ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருப்போம், 10 நிமிஷத்துலேயே 10,000 நினைவு வரும் நமக்கு. இது போகணும், அது போகணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் நினச்சிட்டே இருப்போம். ஆனால் அதெல்லாம் கஷ்டப்பட்டு அடக்கி உன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்தி இந்த ஜபத்தில் ஒரு 1/2 மணி நேரம் நீ உட்காந்துருக்கிற பாருங்க,
அதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வின் மையமாக்குறதுக்கு முயற்சி. ரீட் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தையை படிங்க, வாழ்வு தரும் வார்த்தைகள். இன்னைக்கு பாருங்க, நீங்கள் எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவ்வளவு அருமையாக படிக்கிறாங்க, தியானிக்கிறாங்க, அந்த வார்த்தைகளின்படி வாழறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கேத்தலிக்ஸ் மட்டும் இது வேர்ட் ஆஃப் காடு தொட்டு பார்க்குறது பாவம்னு நினைக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சாமியாருங்க, சிஸ்டருங்க, செமினேரியன்ஸ், அதுனா இது நமக்கு என்னத்துக்கு பாது, நமக்கு நிறைய விஷயம் இருக்குது, இதுக்கு டைம் இல்லை நமக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது காட் கிவன் ட்ரெஷர், மை டியர் ஃபாதர்ஸ், மை டியர் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ். இதை விட ஒரு பெரிய ட்ரெஷர் நமக்கு கிடையாது. அதனால் spend quality time in prayer, read the word of God, reflect over it, meditate on the word of God, and pray the word of God. And then finally, if your life is centered on Christ, if your life has to be centered on Christ, then you have to be concerned about your brothers and sisters. No one who is who's close to Jesus can ignore his brother, can ignore his neighbor. No. So everyone who is close to Jesus, everyone whose life is centered on Christ, will automatically love his brothers and sisters, especially the poor, the marginalized. So when you have concern and compassion towards the poor and the marginalized, then you will truly be people whose life is centered on Christ. And so, my dear brothers, this is my prayer for you. This is my wish for you. And all of us present here, all the priests and sisters, pray for you. We will continue to pray that you will become wonderful missionaries. Missionaries after the heart of the true missionary, Jesus. Jesus was a true missionary. He came with a mission from the Father. And till the end of his life, he was faithful to the task of fulfilling that mission. So also you should be true missionaries, missionaries of Mary Immaculate. God bless you.
நண்பர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். தூயவரான தந்தையே, நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளை மனம் இறங்கி ஏற்றருளும். உம் திருமகனை ஒடுக்கமான வழியில் பின்பற்ற மகிழ்ச்சியோடு தங்களை அர்ப்பணித்துள்ள அனைவருக்கும் சகோதர ஒன்றிப்பையும் உள்ளார்ந்த தன்னுரிமையும் அளித்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்களும் அது உன்னதம் ஆட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த ஆட்சி அளித்து அருள் பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன் அறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கும் முன்பே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழு காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிகச் சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எங்கள் சபை நிறுவனர் தந்தை ஜே அருள்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்டோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேரும் பெற்றோர்.
Love each other as I love you. By this time all will know what I am to bestow through this love with you. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவானின் விண்ணக பிறப்பு நாளை நினைவு கூறும் நாங்கள் மீட்பளிக்கும் திருவுணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் அது உணர்த்தும் உட்பொருளை ஏற்றுக்கொண்டு அது எங்களிடம் செயல்படுவதை கண்டு மகிழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பாசிரியருக்கு தலைவணங்குவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்கள் அனைவரையும் காத்தருள்வாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. மாறுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஒரு சில மணிக்களுக்கு அனைவரும் வருவோம். ஆயிரங்களே, குருக்களே, கன்னியர்களே, அன்பு அருட்சகோதரர்களே, இந்த அழகிய இல்லம் உருவாக
பல பேர் உழைத்திருக்கிறார்கள். தன்னுடைய கடின உழைப்பை இதில் போட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை எல்லாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். சிரத்தை மிகு சிறந்தாழ்ந்து அவர்களுக்கு இதயமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த வேளையிலே இந்த நவசந்நியாச இல்லம் உருவாவதற்கு அரும் பாடுபட்டு மூளைக்கல்லாக இருந்து எங்களை வளர்த்தெடுத்து வார்த்தெடுத்து உயிர்ப்பித்து உடனிருந்து எங்களை கைப்பிடித்து வழிநடத்துகின்ற எங்கள் சபை நிறுவனர் தந்தை அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். Dear and beloved Bishop, His Lordship Needinathan, Bishop of Chengalpattu, the Superior General of MMA, Father William, Superior General of DMA, Sister Lalita, the General Councillors, the Provincials, my dear fathers, yes, brothers and sisters. I was not prepared, honestly, to say these words, but even then I am very happy that I had an opportunity to meet my friend Bishop Needinathan on this day. I really thank him for having come and honor this day and bless our novitiate here in Athur. Wholeheartedly, we all thank him. Let us all stand and unite. Standing ovation for all. In fact, Bishop Needinathan, even as a brother, is one of the very wonderful persons I have ever met. He's a person, I would always say, a person of all being, all to all. In fact, I still have 2 slide programs in my archives, which I shot with my own camera, I think the year 1989, when I came from France after my studies in audiovisual and communication. One of the full set I found recently, still in the archives, the slideshow is still in the archives. One day I'll give you, you can have a look at all those things. It was a very nice story. He and one brother, what's his name? Fernando. Yes, Joe Fernando and in those days, brother Needinathan acted, and I shot and kept it, and I was told the sister in charge of archives, never ever give it to anybody and show it to anybody like that. In fact, I would honestly say he's a very vibrant person, a very friendly person, a person very easy to relate with, a person who loves people, and also he is so simple, so kind. Sometimes he can be even cheated, I have felt, because he believes people, he trusts people. He's one of the persons, even as a bishop, I have seen, open-heartedly welcoming everybody, always trying to help everyone who is in need, and always sits and listens to people. Maybe very often a lot of people complain that I don't sit and listen. It is, in a way it is true. But that type of goodness I never heard, never was able to imbibe in me as much as Bishop Needi is having. During his time, even in our own life, I have seen very many good things happening both in OMA congregation and also in the Diocese of Chengalpattu. So in the name of all who are gathered here, I really thank you for having come to inaugurate this novitiate of MMIs. Once again, I thank him wholeheartedly. In fact, we had 2 choices of inviting for this opening. One is our patron Bishop Francis Calist and the another one is Bishop Needi. So when they were asking me whom to call, I said give the first choice to Bishop Needi, I said. Because I felt he has been very helpful to us in very many ways.
As I said, he has been a very good friend, a very good guide. Whenever you go to him, he will talk his mind out and all those things. So, my dear friends, this is a place, as he said, a place called Arulvanam, the desert or the forest of grace, I would say. Make use of this situation more for contemplation in your life. Priesthood and religious life is undergoing a terrific crisis in these days. Even there is so much of crisis in the religious life, even retired people among men and women leave the priesthood and also religious life. Because the impact of the changes in the world has made religious life really very, very difficult. So in this situation, I really congratulate you for having chosen to try religious life. You're all on the trial basis to be a novice or a brother and so on. But whatever it may be, I would really say, if the contemplative aspect of your religious life is not there, please understand you will be a failure. One thing he said very clearly in his sermon, spend the time with God in silence. If that aspect is not there, I can tell you today, whether you are a priest or you are a brother, already you are on the path of a failure, a failed life. Blaming at the end doesn't help very much. Look at it right in the beginning, whether you are able to spend time with yourself and God. Wherever I go, this message, what Bishop told us in this Mass, I tell it very, very clearly. If the contemplative dimension of religious life and priestly life is not there, there's no priest and there's no religious. It's a big fake. It's a really a big fake. Already, the philosophy I learned in Dharmaram College before 40 years, in every being there's a non-being. In religious life, we have very good people like Peter and so many others, Paul and others and so on. But you also remember, you also need to understand, Judas is sitting by your side. He's also getting the same formation. Peter had his formation to go to the cross and die for Christ. And Judas had his formation, same formation of 3 years, and had the guts to go and betray Jesus. Both received same formation. In reality, very honestly, I believe, ipso facto during the ordination, that somebody becomes holy or not, I really do not know. So that is why, very honestly, I tell you, there is good and bad, there is water and fire in your formation. You take the water, quench yourself, and allow Jesus to enter into your heart and become holy. That's quite possible. You take the fire, go with the devil, train yourself in the hell, and come and make other people's life hell also. It's all the same formation. Please understand. It's not the question of who talks better. It's a question of who lives better. So, Your Lordship, very honestly, I really thank you for this wonderful day and your presence, and all your supporters, societies always. Thank you very much. God bless you. Wish you all the best. Thank you. We thank Father Founder most sincerely. Whenever we speak of Founder 1,000 times, I would repeat, Manjal Kaattil Irandu Paadaigal, a poem written by Robert Frost. There were two roads diverging into the forest. I took the one that was less traveled. Now, in the case of our Founder, he takes the path which no one dared to walk. So, in the name of all of us gathered here, we wholeheartedly thank you, Father, for having grace to this occasion. May I now invite Reverend Father Joseph William Parthiraj, our Superior General, to thank all of us and everyone who is present here.
எப்பொழுது பார்த்தாலும் மகிழ்ச்சியை மட்டும் கொடுக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு ஆயர் நீதிநாதன் அவர்களையும் எதையாவது செய்ய வேண்டும், எப்படியாவது செய்ய வேண்டும் என்று மந்திரத்தை தன்னோடு வைத்துக் கொண்டு செயல்படுகின்ற எங்களுடைய பாசமிகு நிறுவன தந்தை ஜே அருள்ராஜ் அவர்களையும் மற்றும் இங்குள்ள அருள் தந்தையர்களையும் அருள் கன்னியர்களையும் அருள் சகோதரிகளையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அதோடு உங்கள் அனைவருக்கும் எங்கள் சபையின் சார்பாக மதிய வணக்கத்தை இந்த நேரத்திலே நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த நேரத்திலே நன்றி சொல்வது என்பது நம்முடைய கடமையாக இருந்தாலும், தமிழருடைய மரபாக இருந்தாலும் சரி, நன்றி சொல்வது ஒரு முக்கியமான பண்பு. யார் நன்றி சொல்வார்கள் என்று நம்மிடத்தில் நாம் கேள்வி கேட்கின்ற பொழுது, யார் கடவுள் கொடுத்ததை நினைத்து பார்க்கின்றார்களோ அவர்கள்தான் மற்றவர்களுக்கு நன்றி செலுத்துவார்கள். ஆக இந்த நேரத்திலே சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த ஒரு இடம் நமக்கு இருக்கின்றது என்றால் அது முதலிலே நாம் கடவுளுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். இந்த ஒரு அருமையான இடத்தை ஆண்டவர் நமக்காக எமமைக்காக கொடுத்திருக்கின்றார். ஆகவே நம்முடைய இறைவனுக்கு இந்த நேரத்திலே மௌனமாக நம்முடைய நன்றிகளை நாம் உரித்தாக்கிக் கொள்வோம். அடுத்தபடியாக நம்முடைய பாசமிகு ஆயர் அவர்களுக்கு, ஆயரை பற்றி நினைக்கின்ற பொழுது என்னுடைய மனதிலே பட்ட இறை வார்த்தைகள் எஸ்ஐயா புத்தகத்திலே அதிகாரம் 41 இறை வார்த்தை 10 நாம் பார்க்கின்றோம். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் நான் உன்னை தாங்குவேன். இந்த வார்த்தைகள் தான் நான் எப்பொழுதெல்லாம் நம்முடைய பாசமிகு ஆயர் நீதிநாதன் அவர்களை பார்க்கின்றேனோ அப்பொழுது எனக்கு ஞாபகம் வரக்கூடிய வார்த்தைகள். ஒருவருடைய ஆளுமை திறமை இருக்கிறதா என்று நாம் கேட்கின்ற பொழுது உடனடியாக நம்முடைய மனதிலே எழக்கூடிய சில வார்த்தைகள், அவரது தோற்றத்தை கொண்டார், அல்லது அவரது அறிவு திறனை கொண்டார், அல்லது பொருளாதார மேன்மை கொண்டார். நிறைவான மனித ஆளுமை என்பது அவரது உடல் நலம், உள்ள நலம், ஆன்ம வளம், உறவுகள், மதிப்பீடுகள், நற்குணங்கள், உரையாடல் திறன்கள், மானிட நேயம், இலக்கு ஆகிய அனைத்துக்கும் சிகரமாக நல்ல லட்சியம் கொண்ட ஒரு மனிதர் தான் ஆளுமையிலே நிறைவை பெற்றவர் எனவர். ஆகவே இந்த நேரத்திலே அத்தனை பண்பிற்கும் சொந்தக்காரர் நம்முடைய பாசமிகு ஆயர் நீதிநாதன் அவர்கள். ஆகவே இந்த நேரத்திலே அவர் நம்மோடு இருப்பது நாம் அனைவருக்கும் பெருமை. அது மட்டுமல்ல, நம்மோடு சிறிது நேரம் அவருடைய நேரத்தை ஒதுக்கி இருக்கின்றார். பல வேலைகள் இருந்தாலும் நமக்காக எமமைக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி வைத்து இந்த நவ சந்நியாச இல்லத்தை திறந்து வைத்திருக்கின்றார். ஆகவே அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே நாம் அனைவரும் எழுந்து நின்று கரவொலி எழுப்பி இந்த நேரத்திலே நம்முடைய பாசமிகு ஆயர் அவர்களுக்கு நாம் தெரிவிப்போம். அடுத்தபடியாக எங்களுடைய சபையினுடைய நிறுவன தந்தை அவர்கள், அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் பல மணி நேரம் நம்ம எடுக்கும். இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளால் இந்த நேரத்திலே நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அவர் எப்பொழுதுமே எம்எம்ஐக்கும் சரி டிஎம்ஐக்கும் சரி ஒரு சில வார்த்தைகளை சொல்வார். சந்திரனை குறிவைப்போம், குறி தவறினால் கூட நட்சத்திரங்களை எட்டி பிடித்து விடலாம். அப்படிப்பட்ட உயர்ந்த சீரிய எண்ணங்களை நமக்கு கொடுக்கக்கூடியவர் தான் நம்முடைய பாசமிகு நிறுவன தந்தை ஜே அருள்ராஜ் அவர்கள். அவர் நம் அனைவருக்கும் நிறுவன தந்தை என்பது உண்மையாகவே
நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பல வேலைகள் இருந்தாலும் இந்த நேரத்திலே நமக்காக வந்து தன்னுடைய நேரத்தை நமக்காக ஒதுக்கி வைத்திருக்கின்றார். நம்மோடு அமர்ந்து கொண்டு நமக்காக நான் எப்பொழுதும் உங்களோடு இருப்பேன், கலங்காதீர்கள். குறிப்பாக மிகவும் துன்பமான நேரத்திலே அவர் எப்பொழுதும் எங்களோடு இருப்பார். மகிழ்ச்சியான நேரத்திலே அவரை நாம் பார்க்க முடியாது, பல இடங்களில் அவர் சென்று விடுவார். ஆகவே இப்பொழுது இந்த நேரத்திலே நம்மோடு இருக்கின்றார். பல சில துன்பமான நேரங்கள் இந்த நேரத்திலே இருந்தாலும் நான் உங்களோடு இருப்பேன் இந்த நேரத்திலே என்று சொல்லி நம்மோடு அமர்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாசமிகு நிறுவன தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை இந்த நேரத்திலே உரித்தாக்கிக் கொள்வோம். நன்றி. அடுத்தபடியாக பல இடங்களில் வந்திருக்கின்ற அருட் தந்தையர்கள், அருட்கண்ணியர்கள், செங்கை மறை மாவட்டத்தை சார்ந்த அருட் தந்தையர்கள் மற்றும் அருட்கண்ணியர்கள், குறிப்பாக அருட்தந்தை மைக்கேல் மற்றும் இங்குள்ள அருட்கண்ணியர் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் உங்களுடைய உற்சாகம்தான் நாங்கள் இந்த அளவுக்கு நன்றாக இருக்கக்கூடியதற்கு காரணம். ஆக இந்த நேரத்திலே உங்களுடைய நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நினைத்து, உங்களுடைய நன்றிகளையும் நினைத்து, இந்த நேரத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை எங்களுடைய சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் உரித்தாக்குகின்றோம். இந்த வீடு இந்த அளவிற்கு இருக்கின்றது என்றால் முதலிலே நான் நன்றி சொன்னேன், ஏற்கனவே கடவுளுக்கு சொல்லி இருக்கின்றேன். அடுத்தபடியாக எங்களுடைய சபை நிறுவன தந்தை அவர்கள், அதற்கு அடுத்தபடியாக புலோன் நாட்டிலே இருக்கின்ற ஆமன் என்ற ஒரு மனிதர், அவர் இங்கு வந்த பொழுது எங்களுடைய நவசன்னியாசி இல்லத்தை பார்த்தார். உங்களுக்கு நான் ஒரு புதிய வீட்டை கட்டி கொடுப்பேன் என்று சொன்னார். அவரால் முடிந்த உதவிகளை இந்த வீட்டிற்கு கொடுத்தார். சபையில் இருந்தும் மற்றும் கொல்லோன் ஆர்ச்டயசில் இருந்தும் எங்களுக்கு கிடைத்த ஒரு சிலவற்றை வைத்து சிறப்பான விதத்திலே இந்த பில்டிங் பவுண்டர் தான் இன்ஜினியர் அருட்தந்தை ஜே அருள்ராஜ் அவர்கள். அவரு குருவானவர் மட்டும் அல்ல, இன்ஜினியர். இந்த பில்டிங் இப்படி இருக்குன்னா அதற்கு முழு பிளான் எங்களுடைய நிறுவன தந்தை தான். ஆகவே அவர்களுக்கும் ஆமன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே சிறப்பான விதத்திலே நம்முடைய நன்றிகளை நாம் உரித்தாக்கிக் கொள்வோம். இந்த கட்டிடம் எழுப்புவதற்கு பல அருட்தந்தைகள் இங்கிருந்து சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருடைய பெயர்களையும் சொல்லி நன்றி சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஆசை, ஆனால் நேரம் இல்லை. ஒரு சிலரை மட்டும் இந்நேரத்திலே நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். குறிப்பாக அருட்தந்தை கிங்ஸ்லி அவர்கள் எப்பொழுதும் இங்கு இந்த கட்டிடம் சிறப்பாக இந்த அளவிற்கு முடிவதற்கு அவரும் ஒரு காரணம். அது மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து அருட்தந்தை ஜே சுபாலன் மற்றும் தாமஸ் ஆல்வா எடிசன் மற்றும் அருட்தந்தையர்கள், அருட்தந்தை செபா, அருட்தந்தை செங்கோல், இவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை இந்த நேரத்திலே நாம் உரித்தாக்கிக் கொள்வோம். இந்த கட்டிடத்தை சிறப்பான விதத்திலே நமக்கு ஒரு வடிவத்தை கொடுத்த ஜோஸ் மேஸ்திரி மற்றும் அவருடைய உடன் உழைப்பாளர்கள் அனைவர்களுக்கும் இந்த நேரத்திலே நம்முடைய சிறப்பான நன்றிகளை அவர்கள் அனைவருக்கும் நாம் தெரிவிப்போம். பல விதங்களில் நம்முடைய எம்எம்ஐ அருட்தந்தையர்களும் சரி, டிஎம்ஐ அருட்சகோதரிகளும் சரி, பல விதங்களில் பல உதவிகளை இந்த இல்லத்திற்காக செய்திருக்கின்றார்கள். பிறருடைய நன்கொடைகள் மூலமாகவும் அவர்களே தங்களால் முடிந்த ஒரு சில நன்கொடைகளையும் கொடுத்து இந்த இல்லம் சிறப்பாக இருக்க உதவி செய்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நினைத்து அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவிப்போம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். உங்களுடைய வரவு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. எப்பொழுதும் இதே போன்று எங்களுக்கு உற்சாகத்தையும் உங்களுடைய ஜபத்தையும் கொடுங்கள். கண்டிப்பாக எங்களால் முடிந்ததை நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு செய்வோம். நன்றி, நன்றி. We take this opportunity to have a group photo from the priest here
and then with the novices we will have இந்த நிகழ்வு புகைப்படம் எடுக்கும் நிகழ்வு முடிந்த பிறகு அனைவருக்கும் உணவானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.